இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த லைக் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஆட்டோக்காரர் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஐயோ நானே உங்ககிட்ட காமிக்கணும்னு இருந்தேன், இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ ராணி இந்த அம்மாவை தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பாரியா இவங்கள தான் சேர்த்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ராணி, ஆனால் 2 பேர் வந்துட்டு இவங்க என்னோட அக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சாங்களே, அப்போ அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏதோ பெரிய பிரச்சனையா, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்க, ஐயோ ரவுடி பேலக மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இதை உடனே கார்த்திக் சார்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ராணி கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரியல, நாட் ரீச்சபிள்னே வருது. வேமா வா நம்ம வீட்டுக்கே போய் சொல்லிடலாம், வீடு தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வராங்க. அந்த சைடு 5 பைசா மூஞ்சி மேக்கப் மூஞ்சியும் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 உட்காந்து எதையோ யோசித்த மணிக்கே இருக்கு. இங்கே பாரு ஐஸ்வர்யா, பிளான்ல மட்டும் சொதப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐஸ்வர்யாவும் வேமா அந்த ரவுடி கால் பண்ணுறாங்க. டே எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்க, மேடம் ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல, சரி சொதப்பிடாத, என்ன எதுன்னு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆமாம்மா, நான் வந்துட்டு இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டல, விடவே மாட்டேன், இனி எதை பற்றி யோசிக்கிற மாதிரி கிடையாது. அத்தை இந்த வீட்டுக்கு இது வருவாங்க, ஆனால் பொணமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா பார்த்து சேஃபாக பண்ணிடு அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி நான் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேமா, அந்த கார்த்தி எந்தெந்த இடத்துலலாம் மூவ் பண்ணுவான்னு தெரிஞ்சு அந்தந்த இடத்துல தான் அணைக்கட்டு போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பாக நான் தான் இதில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு தோணுது, வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இருமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு ஷாப்பிங் கிளம்புறாங்க வெளியில். அப்போ ராணியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு வெளியில் வராங்க. அவங்கள பார்த்ததுமே நீங்கள் யார் வேணும் அப்படின்னு கேட்க, நாங்கள் கார்த்திக் சாரை பார்க்க வந்திருக்கோம், கார்த்திக் சாருக்கு எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கம்பெனியில் தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்களோட அம்மாவை காணும்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் இருக்கும்போது சொல்லி வருத்தப்பட்டார், என் ஹஸ்பண்டு தான் கொண்டு போய் நேற்று எம்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, 2 பேர் மூஞ்சி செத்து போயிருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ், கடவுள் வந்துட்டு நேரில் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களை மாதிரி ஆள் மூலயமா தாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பைசா மூஞ்சி சொல்ல, அந்த பக்கம் மேக்கப் மூஞ்சி, ஐயோ உங்களை பார்க்க சிவன் பார்வதி மாதிரிலாம் இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்துட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளுறாங்க. நாங்களே இதை கார்த்திக் கிட்ட சொல்லிடுறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ தாய் கிழவி சொல்லுது, நல்ல வேலைடி, போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இவன் மட்டும் கார்த்திகிட்ட போய் உண்மை சொல்லியிருந்தானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஆட்டோவில் ஏறி போனவங்க ஆட்டோ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க. ஏக்கா நீங்கள் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும்ன்றீங்க, ராணி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம் நீங்கள் தானே கார்த்திக் சாரோட ஒய்ஃப் பல்லவி அப்படின்னு சொல்ல, அப்போ பல்லவி இப்போ தீபா, ஆமாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா பாண்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் தீபா சொல்ல, உங்கள் அத்தை வந்துட்டு கிடச்சிட்டாங்க, இந்த மாதிரி எம்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, இவர் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த கடவுள் என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு வராங்க. எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கார்த்திக் கீழே வர்றாங்க. தாய்க்கிழமையும் ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னங்க அத்தை கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இவர் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போது ராணியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இவங்க கிட்ட நான் சொல்ல சொன்னேனே இன்னும் உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ல, 2 தாய் கிழவிகளும் முழிக்குதுங்க திருன்னு கார்த்தி வந்துட்டு முறைக்கிறாங்க. கார்த்தி என்ன இப்படி பார்க்குறீங்க, நாங்கள் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினச்சோம், நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருந்தால் கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்க, போகிற வழியில் உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சோம், அது மட்டும் கிடையாது, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ரூம்லேயே வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தாய் கிழவி நான் சம்மந்தி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக எல்லா முன்னாடி சொல்கிறாங்களா. ஐயோ பெருமைக்கு மாவிடிச்சு எருமைக்கு வச்சாலாம், அந்த கதை மாதிரியில் தாய் கிழவி 2 பேர் கதையும் ஆயிடுச்சு. இருந்தாலும் கார்த்தி அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்காம முறைச்சிக்கிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போய் வேமா ஐஸ்வர்யா குடுகுடுன்னு ஓடி போய் இந்த ரவுடிக்கு தான் கால் பண்ணுறான். கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அவன் இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உடனே அவங்களை கடத்து அப்படின்னு சொல்ல, மேடம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போயிட்டு முடிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போனை கட் பண்ணிவிட்டு வேமா ஓட்டுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் போய் வந்துட்டு அபிராமியை படுக்க வச்சுறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த அபிராமி கிட்னி எடுத்து வைக்க போகிறாங்களா அவங்களும் வந்திருக்காங்க. டே இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் அம்மா ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது பெரிய ஆப்ரேஷன், அதனால ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க ஒரு 1/2 மணி நேரம் தானே, நான் அந்த டோனருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன், ஒன்றும் பரவாயில்ல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த ரவுடிகளையும் கீழே வந்துடுறாங்க. விறுவிறுன்னு கீழே வந்து நேற்று மண்டையில் அடிபட்டு ஒருத்தங்க இருந்தாங்களா அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, டாக்டர் தான் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு எது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க்லாம் போட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றுவாங்கள்ல அந்த மாதிரி ஏமாற்றி உள்ளே போயிடுறாங்க.
அங்கே போனால் மேலே வந்துட்டு அபிராமி இருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு நர்ஸு பொண்ணு இருக்குது. நர்ஸு பொண்ணு வந்துட்டு மயக்கம் போட வச்சுட்டு அபிராமியை ஒரு சேரில் தூக்கி வச்சு மாஸ்க்லாம் போட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டு நைஸாக நகட்டிட்டு வராங்க. அதே சமயத்தில் கார்த்தி உள்ளே வந்துடுறாங்க. கரெக்டாக மேலேருந்து அவங்க லிஃப்ட்டில் ஏற கார்த்தி கீழே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா வரவே இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இருக்காங்கல்ல. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நம்ம படியிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கரெக்டாக படியில் காலை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கீழே வந்துடுறாங்க. இப்படி தான் டேரக்டர் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா? அப்புறமேட்டு கார்த்தி போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தலையில் அடிபட்டவங்க அவங்க பேர் அபிராமி இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஷாக்காயே குடுகுடுன்னு போகிறாங்க. பார்த்தா அங்கே டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்போ தான் போகிறாங்க. இங்கே வந்துட்டு அபிராமின்னு ஒருத்தவங்க தலையில் அடிபட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்துட்டு திருன்னு முழிக்கி அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிச்சிடுறாங்க. வழக்கம் போல் டேரக்டர் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பயங்கர ஜவ்வு இழுவு. ஐயோ இந்த அபிராமி கடத்தல் இதை வச்சு எத்தனை நாள் ஓட்ட போகிறாங்கன்னே தெரில. கடத்துறது டக்குன்னு போய் காப்பாற்றுற மாதிரி சீன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப மோசம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.